இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை தெற்கு தொகுதின்னு நினைக்கிறேன். தெற்கு தொகுதி தெப்பக்குளம், மதுரை தெப்பக்குளம். இந்த நான் காட்டுற இந்த படம் வந்து இது வந்து ஒரு கிணறு, ஒரு தொட்டி. தெப்பக்குளத்தில் இருக்க 2 கிணறு. அந்த வைகை ஆற்றுலேருந்து தண்ணி நேரம் வந்து இந்த குளத்தில் விழுந்து அப்படியே தெப்பக்குளத்துக்குள்ளே போகும். அந்த கிணறு தான் இது. இதே மாதிரி 2 கிணறு. இது வந்து வடக்கு பக்கம், அதே மாதிரி தெற்கு பக்கம் ஒரு கிணறு. ரெண்டுமே சகதி குப்பை கூலங்கள் மேவி போய் நிறைஞ்சு கிடக்கு. இதை வந்து இந்த தெற்கு தொகுதி, மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற தலைவர் அவர்கள் கவனத்திற்கு இந்த மழை காலத்துக்கு முன்பாகவே இதை தூர்வாரி இந்த 2 கிணறையும் நல்லா சுத்தம் செய்து சரி செய்தீர்கள் என்றால் இது வைகாட்டிலிருந்து தண்ணி இதழ்நூல் விழுந்து பிறகு தெப்பக்குளத்துக்கு ஒரு குப்பை கசடு எதுவும் இல்லாமல் தண்ணியும் கொஞ்சம் சுத்தமான நீராக வந்து தெப்பக்குளத்துக்குள்ளே போய் சேரும். இது வந்து பாலடைஞ்சு இந்த 2 கிணறும் சகதி ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்பிடுச்சு. சகதி அந்த வேஸ்ட்டு கழிவுகள் குப்பை எல்லாம் மேவி சகதியாக நிறைஞ்சு போய் கிடக்கு அந்த கிணறு. அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வைத்து அந்த தெற்கு தொகுதி எம்எல்ஏ, மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ தெப்பக்குளம் நலன் கருதி அந்த 2 கிணறுகளையும் தூர்வாரி சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.